கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு மிக்க 78வது ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வாதமாய் கொடுக்கிற வார்த்தை யாத்திராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அடிமைத்தனத்தை வெறுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுடைய வேதனைகளை அறிந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர்களுக்கு எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவே மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிற வண்ணமாய் இறங்கினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தினுடைய மேன்மையை விட்டு இந்த பூலோகத்திற்கு மனிதனாக வந்து நாம் அடிமைத்தனத்தில், பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறது, நோயிலே அடிமைத்தனத்தில் இருக்கிற, சாதி வாரியாக அடிமைத்தனத்தில் இருக்கிறதை, மதத்தின் பெயரில் அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை விடுதலை ஆக்கும்படியாகவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அநேக மக்களை அநேக காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். நோயிலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார், பெண் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்ப அநேக காரியங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த நாளிலே கூட நீங்கள் எதில் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்களோ அதை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கும்படியாக உங்களிடத்திற்கு ஆண்டவர் இறங்குகிறார், இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவரை விசுவாசிங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொன்னவனுமாய் நீங்கள் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் சமாதானத்தோடு இருப்பீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த விடுதலையை உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பார். கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.